ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ்ல நம்ம லாஸ்ட் சில வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, GitHubல வந்து எப்படி ஒரு CI/CD கிரியேட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் கிளவுட்ல வந்து எப்படி ஒரு CLI ஓவர்ஃப்ளோ அண்ட் ஒரு GitHubல இருந்து எப்படி ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்டினல் அதாவது பாலிசி எஸ் கோட் அப்படின்னு சொல்லி டெராஃபார்ம் கிளவுட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ வந்து பார்த்திருந்தோம். வாட் இஸ் வாட் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2ல வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ வந்து பார்த்திருந்தோம். எப்படி நம்ம வந்து பாலிசி வந்து புஷ் பண்றது, நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது, அப்ளை பண்ணும்போது எப்படி புஷ் பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்ங்கிறது டெராஃபார்ம்ல என்ன மாதிரியான சினாரியோல யூஸ் பண்ணுவோம்? அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம்னு இருக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆன ஒரு ஆக்ஷன் நமக்கு ஒரு எந்த ஆக்ஷனும் நமக்கு வேணாம், நீட் இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இது இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த இந்த உதாரணத்துல இந்த ப்ரொவிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எ ரிசோர்ஸ். அதாவது நார்மலா ப்ரொவிஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்? நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, தென் அதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரொவிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அது லோக்கல் ப்ரொவிஷனா இருக்கட்டும், இல்ல ரிமோட் ப்ரொவிஷனா இருக்கட்டும், இந்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஆனா இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எந்த விதமான அதாவது எந்த ப்ரொவிஷனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்பெசிஃபிக்கான ரிசோர்ஸோட அசோசியேட்டா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, நல் ரிசோர்ஸ். அதாவது நல் ரிசோர்ஸோட நம்ம டை அப் பண்ணா யூஸ் பண்ண முடியும்னு போட்டுருக்காங்க. இப்ப வித்தவுட் ரிசோர்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? ரிசோர்ஸ்ல வந்து நல் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம குடுக்க முடியும். ஓகேங்களா? அதுல குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த மாதிரியான ஜாயின், எலிமெண்ட் இந்த மாதிரியான ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்றது, நம்மளோட மெட்டாடாட்டாவ கால் பண்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, ரியல் டைம்ல நம்ம ஒரு முக்கியமான யூஸ் கேஸ் ஒண்ணு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இந்த நல் ரிசோர்ஸ் உடைய உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புது ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து இருக்காது. அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க உங்களுடைய AWS கன்சோல் லாகின் பண்ணிட்டு அக்கவுண்ட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா பார்க்கலாம். அதாவது நியூவா பில்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு இந்த பக்ரைன் இந்த மாதிரி நிறைய ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூவா பில்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரீஜன்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே வந்து ஆக்சஸ் வந்து டிசேபிள்ல தான் இருக்கும். நீங்க தான் போய் எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட் செக்ஷன் நீங்க போனீங்க அப்படின்னா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இப்ப பார்த்தீங்கன்னா, பக்ரைன், இந்த ஜகார்த்தா இந்த மாதிரி ரீஜனா இருக்கு இல்லைங்களா? கேப் டவுன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் என்ன இருக்கு? ஸ்டேட்டஸ் வந்து டிசேபிள் இருக்கு. அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, மத்த ரீஜன்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே என்ன இருக்கு? எனேபிள்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய ரீஜன் நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, மேல போட்டுருக்காங்க பாருங்க. அப்போ வந்து இந்த STS இந்த எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அத வந்து வெர்ஷன் 2க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? வெர்ஷன் 2க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதான் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ்ல IAM உடைய கன்சோல்ல போயிட்டு அக்கவுண்ட் செட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்? எல்லா AWS ரீஜனையும் அக்சஸ் பண்றத வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். டோக்கன வந்து நம்ம எனேபிள் பண்ணணும்னு போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு நான் போறேன். இப்ப அவங்க சொன்ன மாரியே IAM டேஷ்போர்ட்ல அக்கவுண்ட் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா அந்த STS ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது ஷோ ஆகும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல ஆக்ஷன்ஸ் கீழ எடிட் அப்படின்னு இருக்கும். இந்த எடிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்ப இங்க ஷோ ஆகுது பாருங்க. அப்போ ஒன்லி வேலிட் ஓகேங்களா? டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய AWS ரீஜன் ஆக்சஸ் பண்றது மட்டும் தானே இருக்கு. இங்க வந்து எனேபிள் இருக்கு. ஆல் ரீஜன் அப்படிங்கிறது எனேபிள் இல்ல. இத தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இத நீங்க வந்து சேஞ்ச் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கன்சோல் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிடலாம்? சேஞ்ச் பண்ணிடலாம். கரெக்ட்டா? இங்க போயிட்டு நீங்க வேலிட் அப்படின்ற மாரி இங்க எல்லா ரீஜனுக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே நீங்க வந்து டெராஃபார்ம் வழியா பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ரிசோர்ஸ் வந்து டெராஃபார்ம்ல அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்ப டைரக்ட்டா இந்த IAMக்குள்ள இந்த ஆப்ஷன் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து இல்ல. அப்படின்னு இல்ல ஆக்சுவலா. அப்படி இல்லாதம்போது நாம எப்படி இத சேஞ்ச் பண்ண முடியும்? ஒண்ணு கன்சோல்ல பண்ணலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, AWS CLIல பண்ண முடியும். இத வெர்ஷன் 2வா மாத்துறதுக்கு. அப்ப இந்த CLI நம்ம பண்றோம் அப்படின்னா, அத எப்படி நம்ம வந்துட்டு டெராஃபார்ம் வழியா குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல் ரிசோர்ஸ் மூலியமா என்ன பண்ண முடியும்? நம்மளால குடுக்க முடியும். நார்மலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ப்ரொவிஷனர்ல லோக்கல் எக்ஸெப்ட் ப்ரொவிஷனர்லாம் என்ன பண்ண முடியும்? வித்தவுட் ரிசோர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். நல் ரிசோர்ஸ் அப்படின்றது. அதையே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம இந்த V2 அதாவது STS ஓட எண்ட் பாயிண்ட்ட வந்து V2வா மாத்துறத நம்ம குடுக்க முடியும். அது எப்படின்றத நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோட காட்டுறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்முடைய டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்குள்ள வந்துட்டோம். இப்ப என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கு. புரொவைடர் அதில நான் ரீஜன் மட்டும் குடுத்துருக்கிறேன். AWS அப்படிங்கிறத மீன் பண்றதுக்காக. கிரெடென்ஷியல் ஆல்ரெடி நான் வந்து CLI கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். AWS கான்ஃபிகர்ல டிஃபால்ட்டா என்னோட ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல் அப்படின்னு சொல்லி ஒரு டெராஃபார்ம் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அவங்க குடுத்திருக்க மாரியே ரிசோர்ஸ் வந்து நல் ரிசோர்ஸ்ன்னு குடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? நல் ரிசோர்ஸ். ஏன்னா நமக்கு அதுக்கான ஆப்ஷன் இல்ல அப்படின்னால, நல் ரிசோர்ஸ் குடுத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு நேம் அவங்க குடுத்த மாரி ஜஸ்ட் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு குடுத்திருக்கிறோம். நம்ம ரீசனபிளா ஒரு லோக்கல் நேம் வந்து நம்ம குடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் எக்ஸெக் ப்ரொவிஷனர் குடுக்குறோம். தென் கமாண்ட் ஓகேங்களா? இந்த கமாண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த STS CLI மூலியமா மாத்தக்கூடிய அந்த கமாண்ட் வந்து நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? அந்த எண்ட் பாயிண்ட்க்கான சேஞ்ச் பண்றதுக்கான குளோபல் எண்ட் பாயிண்ட் டோக்கன் வெர்ஷன் வந்து V2 டோக்கன வந்து நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, டெராஃபார்ம் அப்ளை ஓகேங்களா? குடுக்குறேன். ஓகே. ஃபெயில்ட் ஆகுது. ஓகேங்களா? புரொவைடர் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எதுன்னு இனிட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? டெராஃபார்ம் இனிட் பண்றேன். பேக் எண்ட் எல்லாம் நீங்க புரொவைடரோட பிளக்கின்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு.
நாட் ஓன்லி ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடரோட பேக்கின் நல்லுக்குன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லுக்குன்னே உங்களுக்கு என்ன ஆகும், இல்லை இது வந்து ஹச்சிகார்புடைய இது வந்து டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏடபிள்யூஎஸ் உடைய கான்ஃபிகேஷனில் கூட போயிட்டு நீ இந்த நல்ல வந்து நீ இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எகெயின் வந்து நீங்கள் இனிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வந்து மாடல் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம எகெயின் வந்து டெராஃபார்ம் இனிட் கொடுப்போம் இல்லையா மாடலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் நல்ல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெராஃபார்ம் இனிட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெராஃபார்ம் அப்ளை பிளான் கொடுக்கல, டைரெக்டாக நான் அப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம டேரக்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட் ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா, வேலிட் ஏடபிள்யூஎஸ் ரீஜனோட ஆக்சஸ் மட்டும் எனேபிள் இருக்குது. ஓகேங்களா, V2 வந்து எனேபிள் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்துட்டு அப்ளை கொடுக்குறேன். ஓகே, எஸ் ஆனோ கேட்குது, நான் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா டேரெக்டாக பண்ணிட்டு எகைன் நம்ம இந்த எடிட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. எடிட் போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா, வேலிட் இன் ஆல் ஏடபிள்யூ ரீஜன்ஸ் உங்களுக்கு இந்த இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பக்ரீன், இந்த மாதிரியான ஹாங்காங் மாதிரியான புது ரீஜன் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம STCR பாயிண்ட் என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். டெராஃபார்மில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கான ரிசோர்ஸ்க்கான இது இருக்கு இல்லைங்களா, இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் AWS CL இருக்கக்கூடிய எல்லா கமாண்டையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கம்பேர் டு இது AWS CL நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக, இப்போ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உங்களால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இவங்க ஆல்ரெடி உதாரணத்தில் கொடுத்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ட்ரிகர்லாம் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், சில ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் மெத்தட் எல்லாம் உங்களால் கால் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், உங்களால் அந்த நல் ரிசோர்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து ரிசோர்ஸில் டேரெக்டாக நல் ரிசோர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டெராஃபார்ம் யூனிட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நாம இன்னைக்கு பார்த்த டெராஃபார்ம் நல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்களும் ஹேண்ட்ஸ் பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு டெராஃபார்ம் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.